இங்க இந்த மனுஷனும் எனக்கு பொட்டாட்டோ சிப்ஸ் தான் வேணும் அப்படின்னு கடையில சொண்டை கட்டிட்டு அங்க இருந்து ஒரு பாட்டிலுக்குள்ள கையுறாரு. என்னடா பண்றது, மாட்டிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சரி பாத்துக்குவான் அப்படின்னு அடுத்த நாள் காலேஜ் கிளம்பிடுறாரு. இந்த மனுஷனும் அந்த பாக்ஸ் கையை வச்சுட்டு சயின்ஸ் லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்து ஒரு பொண்ணு லவ்ல விழுந்துருது. அந்த பொண்ணு இவரை டேட்டிங்க்கு கூப்பிடுது. சரி வா போவோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு காஃபி ஷாப்புக்கு போறாங்க. உங்ககிட்ட எது தெரியுமா ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த பாக்ஸ் கை தான் அப்படின்னு சொல்றாரு. இவரு அதிசயமா பாக்குறாரு. சரின்னு எல்லா பக்கமும் சுத்தி பார்த்துட்டு கடைசியில இவங்க 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அப்போ கூட அவர் அந்த டப்பாவை கழட்டவே இல்லையே. ஒரு வருஷத்துலயே அவங்களுக்கு அழகான குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தையும் நல்லா வளர ஆரம்பிச்சிருது. இவரும் தாத்தாவாயிடுறாரு. அந்த டாக்டர் குளுக்கோஸ இந்த பாக்ஸ் கையில போட முடியாதுன்னு அடுத்த கையில போட்டு விட்டுறாரு. இவரும் அடக்கம் பண்ணும்போது அந்த பாக்ஸ கையில இருந்து எடுக்காமையே அடக்கம் பண்ணிடுறாங்க. அதுக்கு அவரை ரொம்ப பிடிச்சது. அதுக்கு அடுத்த நாள் அவரோட பேரனும் அங்க ஒரு பொட்டாட்டோ சிப்ஸ் பாக்ஸ் இருக்கு அதுக்குள்ள கைய விடுவான் அப்படின்னு சொல்லி விடுறாரு. அதுவும் வெளியவே வரமாட்டேன்ருச்சு. அப்பதான் தெரியுது அது ஒரு ஸ்பிரிங்கிள்கான ஆடுன்னு. இன்னைக்கு லவர்ஸ் டே. நீங்க உங்க லவருக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்கன்னு கமெண்ட்லயே மென்ஷன் பண்ணிட்டு ஒரு ஹார்ட்டையும் தட்டி விட்டு போயிருங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க.